இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடந்த காலத்தை நீங்க மறந்துட்டு பேசுறீங்களா இல்ல இவங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க சமாதி செஞ்ச கடந்த காலம், உங்களோட சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தையே அழிச்ச கடந்த காலம், செய்யாத தப்புக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டிய பிரிஞ்ச கடந்த காலம், ஒரு பையன் தகப்பனை பிரிஞ்ச கடந்த காலம். வாய திறந்தா அவருக்கு அப்பா இல்ல, அப்பா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்களே, அவருக்கு அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க செஞ்ச காரியத்தினால பெத்த அப்பாவையே எதிராளி மாதிரி பாக்குற நிலைமைக்கு வந்திருக்காரே, அது ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்பா தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பையன் கிட்ட இருந்து அப்பனை பிரிச்சு அந்த நீங்க பண்ணது இல்லையா? தேவதை மாதிரி இருக்கிற சாரதா ஆண்டிக்கு புருஷன் இருந்தும் அவங்கள இல்லாம ஆக்குன படுபாவி நீங்க தானே தெரியும்ல. என்னடி பேசிட்டு இருக்க? அவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? பேசலாம், எல்லாம் பேசலாம். அப்படி ஒரு நாளும் சீக்கிரமா வரும். ஒர்க்கர்ஸோட நல்லதுக்காகன்னு சொல்லி ஃபேக்டரிய கிருஷ்ண பிரசாத் அங்கிள் கையால எரிக்க வச்சது நீங்க 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 உள்ள அம்மா இருந்த விஷயம் கிருஷ்ண பிரசாத் அங்கிளுக்கு தெரியாம ஃபேக்டரிக்கு நெருப்பு வச்சதுனால அவருக்கு கல்யாணம் ஆகி பசங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்க சாவுக்கு காரணம் நீதான்னு அவங்கள மிரட்டி மீரா ஆண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க 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 அந்த குடும்பத்தை பத்தி யோசிச்சா நல்லா இருக்காதுன்னு அவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு அவர்கிட்ட இருந்து மொத்த குடும்பத்தையும் பிரிச்சு அவர் பிள்ளைக்கு அப்பாவையே எதிரியா மாத்துனது நீங்க இல்லையா? 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 எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு அவருக்கு அப்பா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்களா? ஏய் போதும் நிறுத்தடி. உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்குவியா? நான் நினைக்கிறது மட்டும் இல்ல, இதுதானே யதார்த்தமான உண்மை. இன்னும் நிறையவே இருக்கு. முத்தன கத்திரிக்காய் எப்படியும் சந்தைக்கு வந்துதான் தீரணும். அது வர அன்னைக்கு, அதுல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்ச அன்னைக்கு என்ன நடக்கும்னு நீங்களே நினைச்சு பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை அவருக்கு அப்பா இல்லைன்னோ அங்கிளுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பேசுனீங்க, மரியாதை கெட்டுடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை.